சார் குறிப்பாக என்டிஏ கூட்டணிக்குள்ளார ஓரளவுக்கு செட்டில் ஆகிற மாதிரி தான் நமக்கு இருக்கு, நமக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது. ஆனா பாமகவும் தேமுதிகவும் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல. தேமுதிக ரெண்டு பக்கமும் பேசுறாங்க, திமுக கிட்டையும் பேசுறாங்க, அதிமுக கிட்டையும் பேசுறாங்க. ஏவா வேலு அவர்கள் நான் தேமுதிகவை எப்படியாவது நம்ம கூட்டணிக்கு கொண்டு வந்துருவேன் அப்படிங்கிற டோன்லையும் பேசிக்கிட்டு இருப்பதாக தகவல். தேமுதிக என்ன பண்ண போறாங்க? இதுவே திமுகவுக்கும் ராஜ்யசபா எம்பி சீட் காலி ஆகுது. ஒருவேளை இவங்க ஆசை காட்டி நான் உங்களுக்கு கொண்டு தரோம் அப்படின்னு சொல்லி அங்கேயும் போக வாய்ப்பு இருக்குல்ல தேமுதிக? தேமுதிகவில் ராஜ்யசபாவுக்கு அவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இது திமுகவில் முதல்ல தேமுதிக கூட்டு வந்தாங்கன்னா அந்த அம்மா 6 சீட்டு 8 சீட்டுன்னு கேட்பாங்க. ஏற்கனவே இருக்கிறவங்கள்ட்ட சீட்டை குறைக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கு திமுக. அதனால் இன்னொன்று, அவர்களுக்கு இதுதான் அதிமுக கூட்டணி தான் ஒரு சரியான இடங்கிறீங்க. என்னன்னா ஜனவரி வரைக்கும் இழுப்பாங்க, அப்படியே இழுத்து டிமாண்ட் அதிகப்படுத்திட்டு உள்ளே வருவாங்க. இன்னொன்று, இவர் பாமக சண்டையே அதில் தானேங்க, யார் என்டிஏ பக்கம் போகணுன்றதெல்லாம். அதனால் இயற்கையாகவே அவர் இங்கே தான் வருவார், இன்னும் தாவே கேட்டால் போவார். அதனால் அவருக்கு தெரியும் அவர் 2029 மீண்டும் பாஜக ஆட்சி தான் தொடரப்போகுது. இந்த நெல்லிக்காய் மூட்டைலாம் ஒன்று சேர்ந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் பெருசாக தெரியல. நாளுக்கு நாள் அவங்க இன்னும் அடுத்த கட்டத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சௌமியா வந்து மீண்டும் தருமபுரியில் நின்னாங்கன்னா, என்டிஏ கூட்டணி நின்னாங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சிட்டாங்கன்னா மத்திய இணையமைச்சர் அந்த மாதிரி தான் வாங்கிடலாம். அந்த நோக்கி நகர்வாரா, அதை விட்டுட்டு இவங்க கூட சேர்ந்துட்டு இருப்பாரா? அதெல்லாம் நீண்ட கால திட்டம். ஜிகே மணி தொகுதியை சின்னையா எதிர்பார்க்கறது போல இருக்கு. அங்க நிக்கிறதுக்கு பிளான் இருக்கு. அப்படி அன்புமணிலாம் நின்னாருன்னா ஜிகே மணிலாம் தோற்றுருவார். அதெல்லாம் அவங்க ஏடிஎம்கே, பாஜக, பாமக 3 ஓட்டு சேரும் பொழுது அவங்க என்ன பண்ணாலும் முடியாது. அது அன்புமணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவர் எம்எல்ஏ சீட்டு கேட்டு நிற்பாரான்னு தெரியாது. சௌமியா அவர்கள் கீழ்பினாத்தூர் நிற்க போறாங்க அப்படிங்கிற தகவலும் வந்துட்டு இருக்கு. அவங்க தருமபுரி எம்பி நிற்கிறது தான் வாய்ப்புகள் அதிகம். ஓகே, சட்டமன்ற தேர்தல் அவங்களுடைய சாய்ஸ் கிடையாது, இருக்காது. ஒருவேளை இருந்துட்டு ஜெயிச்சுட்டு தருமபுரி எம்பி வரும்போது அதில் நின்றுட்டு இதை ரிசைன் பண்ணிட்டு தலைவர்கள் தானே என்ன வேணால் செய்யலாம்ல.